கொண்டாட்டங்களில் ஒன்றாக கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பாக கோவை வ.உ.சி. பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியை கண்டு ரசித்த ஆதரவற்ற இல்லங்களை சேர்ந்த குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள். கோவையில் கோடை விடுமுறையின் போது அரசு பொருட்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நடப்பு ஆண்டில் அரசு பொருட்காட்சி கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் தொடங்கியது. அரசு பொருட்காட்சி என்பதால் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 15 ரூபாயும் குழந்தைகளுக்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படுகின்றது. தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை பொருட்காட்சி நடைபெற்று வருகின்றது. இந்த பொருட்காட்சிக்கு நேற்று மாலை பல்வேறு முதியோர் இல்லங்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ள குழந்தைகள், பெரியவர்கள், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோரை கோவை மாவட்ட நிர்வாகம் இலவசமாக கண்டுகளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்திருந்தது. அவ்வாறு வந்த ஆதரவற்ற முதியவர்கள் பொருட்காட்சி அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரங்குகளையும் பார்வையிட்டு அங்குள்ள விளையாட்டுகளில் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர் R.M. ரஃபீக் கூறுகையில், வழக்கமாக பொருட்காட்சியில் பொதுமக்கள் கூட்டம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் இருக்கும். இந்த நிலையில் இடைப்பட்ட நாட்களான வார நாட்களில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த தருணத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள், முதியவர்கள் என பலரும் பொருட்காட்சியை கண்டு களிக்க ஏற்பாடு செய்துள்ள மிகவும் வரவேற்கத்தக்கது. இன்று வந்துள்ள அனைவருக்கும் மாலை நேரத்தில் சூடாக சாப்பிட உணவுகள் வழங்கப்பட்டு இங்குள்ள அரங்குகளான குழந்தைகள் விளையாட்டுப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அலங்கார பொருட்கள் என பல்வேறு அரங்குகளை கண்டு ரசித்தனர். மேலும் எது எடுத்தாலும் 5 ரூபாய், 10 ரூபாய் என நாம் குழந்தை பருவத்தில் பார்த்து வியந்தது போன்ற கடைகளும் இந்த பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆதரவற்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மன நிம்மதியை ஏற்படுத்தி சந்தோஷத்தை அதிகப்படுத்தி உள்ளது என்றார். மேலும் ராட்டினம், ரயில் வண்டி, பலூன் குதித்தல், மீன் ராட்டினம், சுற்றுவண்டி என பல்வேறு அம்சமான விளையாட்டுகளில் விளையாடி மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்றார். இதற்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை அதிகாரி செந்தில் அண்ணா மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை உதவி அதிகாரி மோகன்ராஜ், கோவை ஹெல்பிங் ஆர்ட்ஸ் அமைப்பின் நிறுவனர் கணேசன், ஸ்வதர்மா ஃபவுண்டேஷன் நிறுவனர் அருணா மற்றும் பொருட்காட்சி ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் அபு, இஸ்மாயில், பைசல், பாபு, ஜியா, ஜமால் மற்றும் பொருட்காட்சி வியாபாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்ததாக கூறினார். இதில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த இமயம் பெண்கள் காப்பகம், ஹெலிடா குழந்தைகள் காப்பகம், அனுகிரகா மாற்றுத்திறனாளிகள் மையம், அவசர மீட்பு பராமரிப்பு மையம், காண்டிலோகா சிறப்பு பள்ளி மாணவர்கள் என பலர் இங்கு வந்து இலவசமாக அரசு பொருட்காட்சியினை ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை அரசு பொருட்காட்சி 2024ஆம் ஆண்டு கோலாகலமாக போன மாதம் தொடங்கிருச்சு. 45 நாள் நடக்கும். இதில் ஆண்டாண்டு காலமாக ஒரு 4 ஆண்டு காலமாக இந்த கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள அநாத குழந்தைகள், முதியோர்கள், உடல் ஊனமுற்றோர் இவங்களெல்லாம் பொருட்காட்சிக்கு வர வச்சு அங்கே இருக்கிற கேளிக்கை பகுதிகளெல்லாம் விளையாண்டு இங்கே இருக்கிற அரங்குகளெல்லாம் சுற்றி பார்க்க வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டிய அனைத்து சௌகரியங்களும் ஏற்பாடு பண்ணிவிட்டு கடைசியில் இரவு விருந்து ஏற்பாடு பண்ணி அவங்கள அனுப்புகிறோம். இது 4ஆம் ஆண்டு. இதுக்கு அங்கே இருக்கிற ஹோம்ஸ் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தர்றாங்க. மாவட்ட செய்தித்துறையும் ஒத்துழைப்பு தர்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒத்துழைப்பு செய்கிறாங்க. இதை முழுக்க பொருட்காட்சியினுடைய வியாபாரிகள் சங்கம் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவர்கள் மூலியமாக தான் இவங்க வர அத்தனை பேர்த்துக்கும் உள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் நடந்தால் சிறப்பாக இருக்கும். அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் அந்த வியாபாரிகள் ஒரு முடிவெடுத்து தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. நான் அரசு துறை அரங்குகள் அதிகப்படியாக இருக்குது. எல்லாமே மருத்துவம் இருக்குது, காவல்துறை இருக்குது, சமூக நலத்துறை இருக்குது, வீட்டு வசதி, எல்லா துறைகளும் இருக்குது. அந்த துறைகளில் நலத்திட்டங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி குழந்தைகள், பெரியவங்க விளையாடுறதுக்காக கேளிக்கை பகுதி இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றத பார்த்திங்கன்னா அப்பளப்பச்சி, ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்குது, 3D ஷோ இருக்குது, ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. வந்தாங்கன்னா ஒரு 4 மணி நேரம் குடும்பம் எல்லா கவலையும் மறந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே எல்லாமே இருக்குது. பொதுமக்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. போன முறை பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் வந்தாங்க. இப்போ 1.5 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டாங்க. இன்னும் 1 லட்சம் பேர் வருவாங்கங்கிற எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் மழை கொஞ்சம் குறுக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் வருகை கொஞ்சம் மந்தமாக இருக்குது. மற்றபடி அரசு துறை அழகான முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சிறப்பாக எங்களை கொண்டு போய் சேர்த்துறாரு. பத்திரிகை துறை தான் முழுக்க எங்களுடைய பொருட்காட்சி செயல்படுறதுக்கு பத்திரிகை துறை தான் காரணம், தொலைக்காட்சி துறையும் காரணம். உங்களுடைய ஒத்துழைப்பினால தான் பொருட்காட்சி சிறப்பாக நடக்குது.